ஏம்மா ஏம்மா காலையில டீ காப்பி எல்லாம் குடிச்சாச்சா? ஏன் கண்ணுல ஒன்னத்தையும் காட்டல, வயிறு கப கப கபான்னு எரியுது. கொஞ்சோண்டு டீ போட்டு கொடுத்தா என்ன உன் மருமவ குறைஞ்சா போயிடும். காலகத்தில் அந்த வசந்தி வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெட்டி நாயம் பேசுது, வெட்டி நாயம். நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? நான் காலையிலே டீயை குடித்தாதான் எனக்கு கக்கா வரும்னு தெரியும்ல. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு டீ கொடுத்து கொடுத்து பழக்கினது யார்? நீ தானே. போ போ, குடு 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 குடுன்னு ஓடி போய் ஒரு கப்பு டீயை நல்லா ஜூடாக போட்டு எடுத்துகிட்டு வா. அப்படியே பண்டமா 4 பிஸ்கட் இருந்தால் எடுத்துருவாம்மா. பிஸ்கட்டை தின்னு டீ குடித்தாதான் எனக்கு காலையிலே பாத்திரம் வரும். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. கண்ணனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். முருகா, இந்த 2த்துக்கு நல்ல புத்தியை கொடுப்பா, நல்ல புத்தியை கொடு. வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. அம்மா எவ்வளவு தெனவட்ட பத்தியா? நாங்க மைனி மைனு கூப்பிடுறேன், காதல் வாங்காத மாதிரி சாமி பாட்டு கேட்குது. சாமி பாட்டு உன் மருமலுக்கு என்னமோ ரொம்ப நல்லவங்களாட்டம் நடிக்குதா உன் மருமவ. என்னவன் செய்தி? யாருக்கு விபூதி அடிக்க பார்க்கறா? விபூதி? ஏய், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் நான் சொல்கிறது எதுவும் நடக்காது. நான் நேற்றே அவகிட்ட படித்து சொன்னேன். இந்த மாதிரி சாமியெல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது, நம்ம குலதெய்வத்துக்கு தீட்டாயிடும், நம்ம குலதெய்வம் கோபம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குடும்பமே தாங்காதுன்னு அவகிட்ட நானும் எவ்வளோதான் சொல்கிறது. என்ன நடக்க போதோ எனக்கு ஒன்றும் தெரியலை. என்னம்மா சொல்கிறேன்? இந்த சாமி நம்ம குலதெய்வத்துக்கு ஒத்துக்காதா? ஐயோ, இந்த மைனி வேறு சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போகிறா. ஏம்மா, சாமி குத்த ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? வீட்டில் கண்டிப்பாக இழவு விழும். வா மர்மவா இருக்கிற நிலைக்கு அவள் இந்த காலத்தில் எதுவும் ஆகாது. அவளுக்கு வெத்து பீஸு வீணா போன பீஸு யாருன்னா நீ தான் இந்த வீட்டில். எனக்கு என்னவோ உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. பார்த்து பாடியை பத்திரமா வச்சுக்கையம்மா. உனக்கு இப்போவே எதுவும் ஆனால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு செய்தி விட வேணாம், அப்புறம் நான் அங்கேருந்து ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர வேணாம், செலவு எதுவும் செய்ய வேணாம். இங்கேயும் இருந்து ஒப்பரி வச்சு உன்னை தூக்கி வர வைப்போம்ல. எனக்கு இப்படி இருந்தாலும் ஓகே தான், அப்படி இருந்தாலும் ஓகே தான். உனக்கு எது சௌரியமோ அதை பார்த்துக்க. அடி பாவி, இப்படி இருந்தாலும் சௌரியம் தான், அப்படி இருந்தாலும் சௌரியம் தானா? அடியே, நீ எல்லாம் என் வயிற்றுல தானடி பிறந்த? உன்னைய 10 மாதம் சுமந்த இந்த வயிற்ற எதை கொண்டு அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஓவர பண்ணாத. அதில் மருமல காப்பி போட சொல்லு. காப்பி ஏன் மணக்குது? சந்தனம் எங்கே மணக்குது? ஐப்ப சாமி கோயிலில் சந்தனம் வளர்க்குது. செல்லாத்தான் சில மாறியத்தான், இந்த வீட்டில் உள்ள பேயெல்லாம் ஓட்டாத்தான். ஆத்தான் என்ன பாராத்தான். என்னம்மா பித்து பிடிச்ச மாதிரி உன் மருமக இப்படி போறப்ப ஒரு பாட்டு, அப்படி வரப்ப ஒரு பாட்டு? என்ன இன்னைக்கு தான் இவளுக்கு திடீர் சாமி பக்தி அதிகமாக இருக்கா? ஊர் உலகத்தில் உன் மருமக ஒரு ஆள் தான் சாமி கும்பிட்றாளா என்ன? சும்மா இரு தங்கம், சும்மா இரு. எனக்கே வேற நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஐயோ, குலதெய்வத்துக்கு என்ன குத்தாம போகுதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏலே சங்கிலி கருப்பா, சங்கிலி கருப்பா, என்ன இப்படி நீ ஒரு சோதனைக்கு ஆளாக்கிட்டியே. கறிமீன் திங்கிற இந்த வீட்டில், நீ நடமாற இந்த வீட்டில் சட்டி விரதாமாமே எதம்மா சட்டி விரதா? நான் என்னத்தை போய் சொல்றது? சங்கிலி கருப்பா. ஆமா, உனக்கு தெரியுமா இதெல்லாம்? அண்ணன் எங்க காணும்? அவன் எங்க உள்ளதான் இருக்கேன். ஆளு காலையிலேருந்து வெளியே வரவே இல்லையே. எம்மா நீ எதுக்கும் பில் பண்ணாதம்மா, நான் இருக்கல்ல. அண்ணன்கிட்ட மாட்டி கொடுக்கலாம். என்ன குற்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்க குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஏன் மைனி, குமரனுக்கு அப்படி என்னதான் கொண்டாட்டமா? மரம் கொண்டாடுறானா இல்லையே? நீ காலையிலேருந்து ஒரே கொண்டாட்டமெல்லாம் இருக்க. ஏன் சித்த வாயை மூட முடியாத? பாட்டு படிக்கிறா நான் பாட்டு. ஒரு குடும்ப பொம்பளை இப்படியா பாட்டு படிச்சுக்கிட்டு தெரியவாங்க? ஏன் மைனி, காலையில என் அம்மா வயிற்றுல உட்காந்துருக்கு, ஒரு டீ தண்ணி போட்டு கொடுக்கல? நீ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, இப்படி போறப்ப ஒரு பாட்டு வரப்ப ஒரு பாட்டுன்னு நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பாடுற. ஆத்தாடி ஆத்தி, இந்த வீட்டில் பாட்டு படிக்கிறது கூடமா தப்பு? தங்கம், இன்னைக்கு நான் சாமிக்கு விருதம் தங்கம், அதனால என்னைய எதுவும் கோவப்பட வைக்காத சொல்லிவிட்டான். என்னப்பா உன்னையும் கோவப்படுத்திட்டாங்க? ஒரு டீ போட்டு கொடுங்க, ஏன் அப்படி சத்தம் போடுறீங்கன்னு சொன்னது தப்பா? என்ன இப்போ தானே டீ போட்டு கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன வவுறு எரியுதா? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, புதுச்சலை கட்டிடக்கூடாது, வவுறு எரிஞ்சிருமா எரிச்சலா? என்னது இப்போ தான் டீ போட்டு கொடுத்தீங்களா? என்ன மைனே, எனக்கு தராமல் நீங்கள் மட்டும் ஒண்டியா போட்டு குடிச்சிட்டீங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கா? இப்படி ஒரு வீட்டுக்கு அந்த நாற்று நேரம் விட்டுட்டு குடிக்கிறீங்களே, நல்லா இருக்கா இதெல்லாம்? அடியே, உனக்கு வேணும்னா போய் போட்டு குடியாண்டி. என்னத்துக்கு அவளை பிடிச்சி இது பண்ணிட்டு நிற்கிறேன்? அவதான் விருதம் இருக்கால. பாடி போ, போய் உன் வேலையை பாரு. ஆடு தானா தலையை கொடுக்குது, ஒன்றும் விளங்கலையே. ஏந்தங்க, இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டீ போட்டேன், அதுக்குள்ளே மறுபடியும் டீ கேட்குறேன். பால் பாக்கெட்டு எதுவுமே வீட்டில் இல்லை தங்க, வேணும்னா போய் வாங்கிட்டு வந்து போட்டுக்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ டீ குடிச்சா? இந்தாருங்க, டீ குடிக்காம வயிறுலாம் கப்ப கப்பன்னு வர எரியுதே. டீ குடிச்சாதான் எனக்கு ஆய் வேற வரும். டீ ஒன்று போடுதாங்க, நான்லாம் டீ எல்லாம் குடிக்கல. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ டீ கேட்டேன்னு உங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, 2 பேருக்கும் போட்டு கொடுத்து தானே நான் வந்தேன்.
ஏம்மா என்னம்மா இது என்ன? ஏய் ஒரே தலைவலியா இருந்தது, அதான் எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டேன். ச்சே நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெத்த தாய் பண்ற வேலையா இது? ஒரு தாய்னா பிள்ளைகளுக்கு தியாகம் பண்ணணுமா, தியாகம் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வச்சதை எடுத்து தின்னக்கூடாது. ச்சே மைனி, ஒரு முக்கியமான வேண்டுகோள். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கறி குழம்பு ஆக்கி தர முடியுமா? என்னது கறி குழம்பா? ஆ என்ன நேத்தெல்லாம் காது எங்க புடவையில வச்சிருந்தியா? இன்னைக்கு விரதம்னு உங்ககிட்ட சொன்னது உனக்கு காதுல வேலை? கறி குழம்பும் கிடையாது, சொறி குழம்பும் கிடையாது. இன்னைக்கு முழு நேரம் விரதம். என்ன மைனி நீங்க, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வீட்டுக்கு வரப்பதான் நீங்க விரதம் இருப்பீங்களா? அதெல்லாம் ரொம்ப டூ மச் தங்கம். அதெல்லாம் அப்படிதான் தங்கம். கறி மீனை எடுத்து ஆக்கி விட்டுட்டா நீ நல்லா சாப்பிட்டு உடம்பு தேறிடுவல்ல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்தாருங்க, நாளைக்கு விரதம்னு சொல்லிவிட்டேன், சும்மா என்னை சீண்டிக்கிட்டு கிடக்காதிய. இந்த நான் கோயிலுக்கு போறேன், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். இல்லையே வந்துச்சுன்னா பாத்துக்க தங்கம். ஓ காட், 6 மணிக்கா? அது வரைக்கும் எனக்கு சோறு? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் குறைஞ்சிட போறதில்ல. ஆரஞ்சு பழத்தை புரிஞ்சு வச்சிருக்கா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாமிக்காக விரதம் இருங்க. ஏன்டி தங்கம், எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எள்ளுப்பிழுக்கு எதுக்கடி காயணும்? சோறு ஆக்கி வச்சுட்டு போவாளா போக மாட்டல கேளு. மைனி சோறு ஆக்கி வச்சுட்டு போவீங்களா போக மாட்டீங்களா? முடியாது தங்கம், சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து தான் அடுப்பத்தை வச்சு எதா இருந்தாலும் செய்வேன். ஐயோ மைனி, கோயில ஜோறு போடுவாங்களாம்? போடுவாவ. அப்ப நானும் உங்க கூட வார மைனி. எடி என்னட்டி கச்சி மாறிட்டேன்? இந்த வயசான கிழவி உடம்பு முடியாதவ, நான் வீட்டுல பட்டினி கிடக்கணும், நீ கோயில போய் வாங்கி தின்ன போறியா? பேசாம நீயும் கோயிலுக்கு வா. அடியே நான் சாமியை கும்பிடக்கூடாதுங்கிற, நீ கோயிலுக்கு வான்னு கூப்பிடுற? அந்த கோயிலுக்குலாம் போனா நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாதடியே. எம்மா போய் சோறு மட்டும் வாங்கி தின்னுட்டு வந்துடலாம் வாமா. நீ என் பேச்சு கேட்க மாட்டே அப்படித்தானே? எங்கேயா குட்டிச்சாரா போ. இந்தா ஒரு கருவாட்டு டப்பாயில கருவாடு வச்சிருந்தேன், இருக்கான கீழே அவகிட்ட. உடம்பெல்லாம் வலிக்குது தங்கம். நான் வீடியோஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், தொடச்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் கறி மீன் ஆக்காம இருந்தா என்ன? கருவாடு இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணுமா? ஆமா நான் சாப்பிட்டே ஆகணும் தான். என் அப்பா ஜங்கிலி கருப்புக்கு கருவாடு வச்சு நான் படைப்பேன். என்னவோ பண்ணி தொலைங்க, இந்த டப்பாக்குள்ளதான் இருக்கு தங்கம். மம்மி கருவாட்டு குழம்பா? அப்ப நான் கோயிலுக்கு போகல, உன் கூட இருக்க மம்மி. மைனி நீ கிளம்பு. மைனி நீ நைட்டு 6 மணிக்கு வந்தாலுமா இல்ல வீட்டுக்கு வராமலே இரு. எங்க அம்மா இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்போம். கடவுளே முருகா, நீ தான் ஏதோ பார்க்கணும். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. உனக்காண்டி நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் சண்டை பிடிக்க முடியாது. நிம்மதியாக நம்ம மனசுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட முடியல பத்தியா? என்ன பழப்போ, என்ன வாழ்க்கையோ, என்ன பிறப்போ. இப்படி ஒரு பொம்பளையே பிறக்கிறதுக்கு பொம்பளைன்ற ஒரு பிறவியே இல்லாமல் இருக்கலாம். சாமி குத்தம் ஆயிடுமா, சாமி குத்தம். கோயிலுக்கு போகலாம்னா என்னன்னே தெரியாதவங்களாம் சாமி குத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நாள் கூட கறி மீன் இல்லாத இருக்க முடியாதுல்ல. என்னத்தை செய்ய, வந்து வாக்கப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் வாங்கி தானே ஆகணும். அப்படியே முருகா என்ற சொல்லுக்கு முருகா. அம்மா நான் வேணாம்மா, என்ன கூட கோயிலுக்கு போட்டேன், பிரச்சனை எல்லாம் வதவையா போடுவாங்கம்மா, வாங்கிட்டு வரேன். அடே கருவாட்டு குழம்பு வேணுமா வேணாமா? அவன் நம்ம சாமிக்கு எதிர்பாரா செய்யறா, நீ என்ன அவ கூட ஜிங்கிடி தத்திட்டு நிக்கிற? நம்ம குலதெய்வத்தை மீறி போறாள், அவ உசுரோடவா திரும்பி வருவா? எங்க போன இடத்துல அடிபட்டு பொட்டலமா வரப்போறாளோ? நீ சும்மா வீட்டுல இரு, எதுவும் தேவையில்லாத பண்ணாத. ஜங்கிலி கருப்பா, எதா இருந்தாலும் அவளுக்கே கொடு. என் பேச்சை கேட்காம உன்னைய மீறிட்டு செய்கிற அவளுக்கு நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஜங்கிலி கருப்பா, நிஜமா சாமி தண்டனை கொடுக்குமா? உன் மருமகளுக்கு அடிபட்டுச்சுன்னா வீட்டுல சோறு குழம்பு யாராக்குவா? ஆமா பெரிய சோறு குழம்பு ஆக்குறா, ஏன் நம்மள ஆக்கி சாப்பிட முடியாதா? எம்மா நீ வயசுல பெரியவ, அவங்க கோயிலுக்கு போறாங்கன்றதுக்காக இப்படி எல்லாமா வாசாங்க விடுவ? நிஜமாலுமே ஒருவேளை அவங்களுக்கு அடிபட்டு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப என்ன செய்வ? அழுவியா சிரிப்பியா? நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷம் தானே படுவ? பூ, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ வீட்டுக்கு அந்த மருமகளுக்கே வாசாங்க விடுற. நான் கோயில்ல போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். ஓடி போ, நல்லா போ, குளிச்சியே போ போ போ. கள்ளச்சியை நம்மளா குள்ளச்சியை நம்ப கூடாதுன்னு சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஓ மைனி கூடயே போ. வீட்டுக்கு வந்து நான் ஆக்கிற சோத்துல ஒரு வாய் கை வைக்க கூடாது பாத்துக்க. என் அண்ணன் சம்பாதிக்கிறாரு, நான் சாப்பிடுவேன், நீ ஒன்னும் சம்பாதிக்கல. இல்ல டேஸ்டா ருசியா கருவாட்டு குழம்பு ஆக்கி வை. என்ன ஏக்கா, கோயில்ல நல்ல கூட்டம் இருக்கும் போலயே. பாத்துக்கே எவ்வளவு பேர் வந்திருக்காங்கள. நாம தான் இத்தனை வருஷமா பக்கத்து ஊர்ல இருக்கிறோம், ஆனா இங்க வந்து ஒரு எட்டு பார்த்தது கிடையாது. ஆமாடி வசந்தி, இந்தா இங்க இருக்கிறதாலதான் நமக்கு இந்த கோயில் உமா பேமஸா நடக்கும்னு தெரியல. அடுத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்திக்க. உள்ளூரோட அருமை உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஏக்கோ அது அருமை தெரியாதுன்னு இல்ல, அவ்வளவும் அலட்சியம். நம்ம ஊர் சாமி நம்ம ஊர் கோயில் தானே, எப்ப வேணா போய் பாத்துக்கலாம், எப்ப வேணா சாமி கும்பிட்டுக்கலான்னு. ஆனா அடுத்த ஊருக்காரவங்கலாம் பாரு, எல்லாம் நடையா நடந்து வந்திருக்காங்க. ஏக்கா இங்கே தங்கி எல்லாம் 6 நாளைக்கு விரதம் எடுத்துருக்காங்க போல இருக்கு. 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? என்னைய சொல்லி என்னைய கூப்பிட்டு வந்தீங்க. நீ எது கேட்டாலும் வாங்கி தாரோம்னு சொன்னீங்க தானே. நானும் வார வழியெல்லாம் பண்டம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறக்காம வரீங்க. இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டே தான் ஆகணுமா? சின்ன பொண்ணு, சாமி சீத்தெல்லாம் நம்ம பேச சின்ன பொண்ணு, எனக்கு பிடிக்காது பத்துக்க. ஆமா சாமி தான் அப்படியே சும்மா இருடி. அவன் அங்க பசியில செத்துக்கிட்டு இருக்கிறான். சோறு சோறு ஏன்டி அலையிற? என்னக்கா நீ
சோத்துக்கு மிஞ்சினதுதான் எதுவா இருந்தாலும். இவ எந்த காலத்துலயும் திருந்த மாட்டாப்ல இருக்கு. இவளும் என் மாமியா கூட சேர்ந்த ஆளுதான். சரி வா சின்ன பண்ண, உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் வா. என்னது உள்ள போய் சாமி கும்பிட போறீங்களா? இது கொஞ்சம் பாருங்க. இங்க உள்ள போறதுக்கு லைன் எம்பிட்டு தூரம் இருக்கு பாருங்க. எப்பா இப்ப இந்த லைன்ல நிக்க ஆரம்பிச்சா கூட நாளைக்கு தான் போய் சாமியை கும்பிடலாம் போல இருக்கு. என்னால முடியாதுப்பா. இந்த கூட்டத்துல நீங்க வேணா போய் சாமி கும்பிடுங்க, நானா வரல. மாநாட்டுக்கு போய் கூட்டத்துல செத்ததெல்லாம் தெரியலையா? சின்ன பண்ண, கோயிலுக்கு வந்து என்னெல்லாம் பேசுற? விருது இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்ல ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசி விட்றோம் பாத்துக்க. சாமி கும்பிட வா. உன் நல்லது கண்ணாடி சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன? என் மாமியை கழிவு இப்படித்தான் வீட்டுல உட்காந்து கைய குய்யான்னு கத்திட்டு கிடக்கு. என்ன பண்ண, ஆம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டிக்கடி. அக்காவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு. உனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா உனக்கு தானே பெருமை. ஐயா ஏன் ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டாதான் சாதனையா? பொம்பளையா பிறந்துட்டு நீங்களே நம்ம இனத்தை கேவலப்படுத்துறீங்களே. சே போங்க போங்க, போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ஏக்கா இவ வர மாதிரி தெரியல, வா நம்ம போலாம். எனக்கு சாமி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லக்கா. பிள்ளை வேணும்னா அதுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சாமி கிட்ட கேட்ட சாமி ஒன்றும் மேல இருந்து தூக்கிவிடாது. வந்துட்டா அப்பதான் எவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல போய் சாமி கும்பிட போற அளவுலாம். ஏன் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் கும்பிடக்கூடாதே? கூட்டத்துல வந்துதான் கும்பிடணுமா உங்களுக்கு? ஏய் ஏக்கா ஏன் அப்படி கத்துற? என்னக்கா ஆய் ஊன்னு கத்திக்கிட்டு போக்கா சும்மா. ஏய் வேல் வெச்சு வேல் 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 வெச்சு வேல். ஐயோ எங்க இது ஓடுது? ஏன் வசந்தியை போய் புடிடியே. அக்காவுக்கு சாமி வந்துருச்சுடி. ஐயோ எதுவும் கோயிலுக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டா போதும். எப்படிதான் இந்த பொம்பளைக்கு சாமி வருதோ தெரியல. முருகா முருகா முருகா, என்ன பண்ணு? கும்பிட்டுக்க அப்பனே முருகா. அண்ணனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. முருகா நீதான் என் குடும்பத்தெல்லாம் காப்பாத்தணும். எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்க உனக்கு துணையா நான் இருக்கேன். வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல். இடி என்னடி நீ வேற போய் புடிடி அத. அது பாட்டுக்கு இன்னமும் ஆடிக்கிட்டு நிக்குது. ஹேய் என்னடா அங்க சத்தம்? என்ன சத்தம்? எதுக்கும் கவலைப்படாத. உன்னை விட்டுட்டு போன வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கும். கவலையே படாத. ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. தத்தரிக்கிட்டு தாம். என்னடி தத்தரிக்கிட்ட தாம் தாம் தோம் தோம்னு குதிக்குது. ஐயோ பூமி ஒரு பக்கம் வேற அதிருதே. ஏய் இங்க வா, கிட்ட வா. சிவனே போடி போ, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆஹாஹா நான் போக மாட்டேப்பா. ஐயோ போடி, பயப்படாதடி. தாம் தம். என்னடி சந்திரமுகி ஜோதிகா மாதிரி தாம் தருகிட தோம் தருகிடலாம் ஆடுது. ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கே. போ சின்ன பண்ணு. தோம். அடி இங்க வா. முருகா வருவா முருகா. கொஞ்சம் அமைதியா இரு முருகா. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? கூப்பிட்டா வரமாட்டியா? ஏக்கா சும்மா காமெடி பண்ணாத. என்னக்கா? சின்ன பொண்ணு அது அக்கா இல்ல. ஏய் என்னையே நீ கிண்டல் பண்றியா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? முட்டி போடே. சின்ன பொண்ணு முட்டி போடே. எதுக்கு? ஏன்? சின்ன பொண்ணு முட்டி போடுடி. ஏய் போட போறியா இல்லையா? என்னடா இது வம்பா போச்சு. சின்ன பொண்ணு சொல்றத கேளு. சின்ன பொண்ணு சூளை வேற கையில இருக்கு, எங்கேயாவது சொருவிட போகுது. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? முட்டி போட சொன்னேன், முட்டி போட்டிருக்கேன். வேற என்ன? இப்ப கேக்கல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல ஏக்கா. ஏய் யாருடி உனக்கு அக்கா? யார் உனக்கு அக்கா? என்ன பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியலையா? எல்லாம் தெரியுது, என்னன்னு சொல்லு. கண்ணை மூடி நாக்க நீட்டுடி. எதுக்கு? நீட்ட போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல, பிரசாதம் கொடுக்கறதா நீட்டு. உனக்கு நாக்குல சனி இருக்கு. உன் வாயால தான் நீ கெட்டு போற. இன்னையோட உன் வாயை நான் அடக்குறேன். தாம். வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா சொல்லுடி. முருகா உன் கருணை. ஒரே நிமிஷத்துல இவ வாயை அடக்கிட்டியே முருகா. ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. அரோகரா.